ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல நம்ம குட் பேட் அக்லி படத்தோட மியூசிக்கை பத்தி பேசியிருக்காரு. அண்ட் அவர்கிட்ட நீங்க குட் பேட் அக்லி படத்தோட மியூசிக் போட போறீங்க, நியூஸ் வந்திருக்கு, அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல, அது சீக்கிரமே அபிஷியல் சைட்ல இருந்து உங்களுக்கு நியூஸ் வெளில வரும், பட் அது செம்ம ஹாப்பியான நியூஸா தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி விஜய் சாருக்கு தெரி படத்துல பிஜிஎம் போட்டணும், அண்ட் அதே போல அசுரன் படத்துல தனுஷ் சாருக்கு மியூசிக் போட்டணும், இதே போல ஒரு ஐகானிக் பிஜிஎம்மா அஜித் சாருக்கு நான் போடுவேன், கண்டிப்பா குட் பேட் அக்லில அது செம மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ஃபேன்ஸுக்கு செம ஹாப்பியான நியூஸ். ஆல்ரெடி ஜிவி பிரகாஷ் நம்ம அஜித் சாரோட கிரீடம் படத்துல மியூசிக் போட்டிருந்தாரு. அந்த சாங்ஸ் இப்போ வரைக்கும் செம ஹிட். அண்ட் இப்போ இந்த படத்துல பிஜிஎம் பயங்கர மாசா கொடுக்க போறாரு. அண்ட் அவரே அதை நிறைய தடவை ட்விட்டர்ல ஃபேன்ஸ் கிட்ட கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் கண்டிப்பா வேற லெவல் மாசா இருக்க போகுது. அண்ட் விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் பேக் டு பேக் செம்மையான ஆக்ஷன் பிலிம் உருவாக போகுது. குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 10 அன்னைக்கு இந்த ரிலீஸ் டேட்டை அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஆல்ரெடி பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரொம்பவே கன்ஃபார்மா இருந்தாங்க. பட் விடாமுயற்சி நடுவில் வந்து அது பொங்கலுக்கு வரதா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாம இப்போ பிப்ரவரி 6 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் டேட்டை ஏப்ரல் 10 அன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செம மாசான ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இருக்கு அந்த குட் பேட் அக்லி படம். நம்ம ஃபேன்ஸ் விடாமுயற்சி தாண்டி குட் பேடுக்கு தான் அதிக எதிர்பார்ப்புகளும் அண்ட் அதிக ஹைப்பும் வச்சிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட் பேட் அக்லி படத்துல செம்ம ஐகானிக்கான பிஜிஎம் அஜித் சாருக்காக போட்டிருக்காராம் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.